யாரா? நமக்கெல்லாம் பிதாவா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனா அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாராம். அப்படின்னு மற்றவர்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிதாண்ட என்ன அர்த்தம் நமக்கு விளங்குது. பிதா சுதந்திரம்லாம் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. பொதுவா எஜமானை சொல்வதற்கு தகப்பனையும் பிடிக்கும், எஜமானையும் பிடிக்கும். அந்த ரெண்டு அர்த்தத்தில் ஒரு சொல்ல ஒரு அர்த்தத்துக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். இன்னும் சொல்ல போனா 23:9 தாப்பான வசனம் மத்தேயுல 23:9 என்ன இருக்குன்னு கேட்டா, பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். இப்பதான் பிதாவுக்கு அர்த்தம் வந்தது. பூமியில் உள்ள ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். உங்க தகப்பனார் யாருன்னா உங்க தகப்பனார் சொல்லக்கூடாது. உங்க பிதா யாருன்னு சொன்னா பூமியில் இருக்கிற ஒருவரை என்ன செய்யக்கூடாது. நீங்க பிதா உங்க தகப்பனார் யாரு? அவன்தான் அப்படி சொல்லணும். அப்ப இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம்? அந்த தகப்பனார் சொல்லுவோம். இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் விளங்குது? பிதா என்பது இறைவன் அர்த்தம். இந்த இடத்துல பூமியில் இருக்கிற ஒருவரையும் இந்த பிதா என்ற இடத்துல இறைவன் போட்டு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். கரெக்டா மேசாவிடா? இந்த பிதா என்று சொன்ன அந்த இடத்துல இறைவன் என்று சொல்ல போட்டு முடிச்சு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள். கரெக்டா மேசாவது? பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். அந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் விளங்குது? இறைவன் போட்டாதான் சரியாவது. பிதாவுக்கு பிதா நீங்கன்னா அப்பன் பேரை சொல்லக்கூடாது ஆயிரும். அம்மா பேரை இசையில் போடுற மாதிரி ஆயிரம் பேரா, அம்மா பேர் ஒண்ணு முத்தரை போட்டுருக்காங்க இல்லையா, அதுல சேர்ந்துக்கிறப்போம் அதுல ஒண்ணு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மத்தேயு இவர் ஒரு சுவிசேஷக்காரர். மத்தேயு மாதிரி தான் யோவான், அவர் 4 சுவிசேஷம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷம் இருக்கு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவங்களெல்லாம் 4 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த 4ல மத்தேயு எப்படி சொல்றாருன்னு கேட்டா, யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் யாராயிருவீங்க? எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாயிருவீங்க. அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்க எல்லாரும் பிள்ளைன்னு நம்மளுக்குள்ள அவர் பிள்ளையாகிறோம். அவர் அல்லாவுக்கு பிள்ளை, அவர் ஏற்றுக்கிட்ட நம்மளும் அல்லாவுடைய பிள்ளை. 2 பேரும் அல்லாவுடைய பிள்ளைன்னா ஒருத்தருக்கு வணங்குறது. நானும் அல்லாவுடைய பிள்ளை, நீங்களும் அல்லாவுடைய பிள்ளை. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 பேரு அண்ணன் தம்பி வணங்கலாமா? தம்பி அண்ணன் அண்ணன் ஒரு மூத்தவர், நமக்கு மூத்தவர் அவ்வளவுதான். இயேசுநாதர் நமக்கு அண்ணன், நம்ம தம்பியை தவிர வேற என்ன அதை சொல்ல முடியும்? வேற ஒண்ணு அதை சொல்றது ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி யோவான் எப்படி சொல்றாரா? லூக்கா என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும். லூக்காவில் 6:35 பழைய புதிய ஏற்பாட்டை படித்து பார்த்து லூக்கா அதிகாரத்தை எடுத்து 6வது அதிகாரம் 35வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உன்னதமானவன் என்பது அல்லாஹ்வுடைய பேர். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் மக்கள் சொல்றாங்க. மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்க, உன்னதமானவனுக்கு பிள்ளையாக இருந்தீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பிள்ளையாக இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பிள்ளையாக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய தன்மையை தெரியுங்கன்னு அர்த்தம் கிடையாது, கர்த்தராக இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் 4 சுவிசேஷங்கள். 4 சுவிசேஷங்களுக்கு பிறகு பவுலடிகள் பால் சொல்றாங்களா, பால்ங்கிறவர் அவர் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்னாடி உண்டாக்குனவர். அவர் என்ன செய்யறாருன்னா சில நிருபங்களை பின்னாடி சேர்த்திருக்கிறார். அதுல முக்கியமான நிருபம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அந்த அப்போஸ்தலர்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா 17:29 4 சுவிசேஷம் முடிந்த பிறகு இந்த பவுலடிகளுடைய நிருபங்கள் கடிதங்கள் அதெல்லாம் வரும். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அப்படிங்கிறார் அவர். தேவன் நம்ம எந்த பொருளுக்கு ஒப்பா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே அப்போஸ்தலர் அவரே பவுலடிகள் என்ன சொல்றாரு? ரோமர்ல 8:16 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் இருக்கார்ல, அவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நம்மளோட சேர்ந்து. அப்ப இந்த பிள்ளை என்பது என்ன இருக்குன்னு கேட்டா, நிறைய ஆள்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வார்த்தை இருக்குது, நிறைய ஆள்கள் புதிய ஏற்பாடுல இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள நிருபங்கள்ல காணப்படுகிறது.
இவர்களெல்லாம் வைத்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, அப்ப பிதா என்ற சொல் இயேசுநாதருக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் கடவுளை குமாரன் நினைக்கிறாங்களோ அது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, பிதான்னு சொல்லி இருக்கு பைபிள்ல, குமாரன் சொல்லி இருக்குன்னு சொல்லி இருக்குதா, நீங்க வாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கு, எல்லாத்தையும் நடுவுக்குள்ள சொல்லிட்டு வாங்க ஒத்துக்குவோம். இவ்வளவு பேரை சொல்லியிருக்கணும், நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்க, அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு வளர்க்கணும். ரெண்டாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சொல்லு தனியா இருக்கட்டும், தகப்பை இல்லாம திறந்திருக்கிற அதுன்னு சொல்றீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்களே. ஆனால் தகப்பன் இல்லாம அவர் மட்டும் பிறக்கிறார், நம்ம நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறந்திருக்கிறார், பைபிள் நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறக்கிறார். தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் யாருன்னு கேட்டா நம்ம நம்பிக்கைப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஜோடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு பேர் தான் பிறந்திருக்காங்க நம்ம நம்பிக்கை பிரகாரம். இனிமேல் வேண்டாம் குளோனிங் வந்த பிறகு வேண்டாம் தகப்பன் இல்லாம தான் பிறக்கலாம். இது வரைக்கும் உள்ள வரலாற்று நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர யாரும் தகப்பன் இல்லாம பிறக்கல. ஆனா அவங்க நம்பிக்கை என்ன வரும் தெரியுமா, நிறைய பேர் தகப்பன் தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் நிறைய பேர் தகப்பன் இல்லாமல் பிறந்ததாக சொல்கிறார்கள். அப்ப அவங்களை எடுத்துக்காட்டி தகப்பன் இல்லாம பிறந்தாருன்னு சொல்றீங்க, அப்ப இவரையும் சொல்ல மாட்டேங்க அவரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் என்ன என்பதை செலவு செய்வோம் அடுத்த வாரத்துடைய தொடர்ல பாத்துக்கணும். சரியா? கடந்த சில வாரங்களாக ஈசா நபியுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இந்த ஈசா நபி வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஈசா நபியை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாடு, அதைத்தான் நம்ம சென்ற தொடர்லையும் விளக்கினோம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர், சிறந்த தூதர், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தோடு நாம் முரண்படுகிறோம் என்பதை திருமறை குர்ஆனிலிருந்து ஏராளமான சான்றுகளை காட்டி இதையெல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் அப்படின்னு சொன்னோம். கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் நீங்க பார்த்தால் கூட பழைய ஏற்பாடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறதோ அந்த அம்சம் இன்றைக்கும் நீங்கள் மிச்சமாக இருப்பதை பார்க்கலாம். கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, யாருமே கடவுள் தன்மையை பெற முடியாது என்றெல்லாம் இன்றைக்கும் கூட மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த உண்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை தெளிவாக பளிச்சிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு சான்றா சொல்வதா இருந்தால், உபாகமம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் இருக்கிறது. அநேகமா அது 5வது ஆகமமா இருக்கும். அந்த உபாகமம் என்ற ஆகமத்தில் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்படுற செய்தி என்னன்னா, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே கடவுள், அவரை என்று ஒருவரும் இல்லை என்று நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே பதிய வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உபாகமம் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் தௌராத்தும்பாங்க. ஆதி ஆகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களும் மூசா நபிக்கு இறைவன் கொடுத்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாகமத்துல 4வது அதிகாரம் 39 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆகாயத்திலையும் பூமியிலையும் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் தானே தவிர அதுக்கு மேல கிடையாது, இதை நீ இதயத்துல பதிய வைத்துக் கொள் என்று சொல்வதை இன்றைக்கு நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதே உபாகமத்துல 6வது அதிகாரத்துல 4 இருந்து 7 வரைக்கும், 6வது அதிகாரத்துல 4, 5, 6, 7 அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல்னா யாக்கூப் நபி, இஸ்ரவேலை கேள், கர்த்தரே நம்முடைய கடவுள், கர்த்தர் ஒருவரே, நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர்கிட்ட போறா இருந்தா முழு இதயத்தை அங்க கொடுத்துடணுமா, முழு ஆத்மாவை அவர், கர்த்தர்னா இறைவன் அல்ல கடவுள், அப்ப கூற வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும், அவைகள் உன் பிள்ளைகளின் மனதிலும் பதியும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை பற்றி பேச வேண்டும் சொல்லப்படுதுங்க. உபாகமத்துல 6வது அதிகாரம் 4, 7 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா சொல்லப்படுது, கர்த்தராகிய ஒருத்தர், கடவுள் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்றாங்க.
கடவுளாகி இயேசு கிறிஸ்துன்னு ஆக்கிவிட்டாங்க. கடவுளுடைய மகன் கடவுள் தானே அவரு. கடவுளுக்கு மகன் நீங்க எப்போ ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்களோ கடவுளுடைய மகன் கடவுளா தான் இருக்க முடியும். நம்ம சென்ற வாரமே சொல்லி இருக்கிறோம். இப்ப ஆட்டுக்குட்டி போடக்கூடிய குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாடு போடக்கூடிய குட்டி மாடாத்தான் இருக்கும், மனுஷன் போட குட்டி மனுஷனா தான் இருக்கு. அப்ப கடவுள் போட்ட குட்டின்னா கடவுளா தான் இருக்கானு. அப்ப அவர் கடவுளுடைய மகன்னா அவரும் கடவுள் ஆயிருவாரு. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா கர்த்தர் ஒருவர் தான், அவரை தவிர வேற கிடையாது. இத முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து இதுல நீங்க பாக்குறீங்க. அதே உபாகமத்துல, அதே மூசா நபி கொடுக்கப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய உபாகமத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு தீர்க்கதரிசியாவது உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 இதெல்லாம் சில என்ன மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உதவும். அதுக்காக தான் இதை நம்ம ரெக்கார்டாக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் நம்ம சொல்லி முடிச்ச பிறகு பைபிள் நம்பிக்கை பிரகாரம் கூட இயேசுவ மகன் இறை மகன் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் ஒரு கடவுளை சொல்றதுக்கு தான் வந்தாங்க, அதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறாங்க என்பதற்கு இந்த வசனங்கள் ரொம்ப பெரிய சான்று. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது, கனவில சில இறை காட்சிகளை பார்க்கிறவன் அப்படி சொல்றாங்க, தோன்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லது அற்புதத்தை அறிவித்து நீங்கள் அறியாத வேறு தெய்வங்களை தொழுவோம் வாருங்கள் என்று சொல்ல நேரிட்டால், அவன் அறிவித்த அடையாளம் அல்லது அற்புதம் நிறைவேறினாலும் அந்த தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காட்டுறாரு, அவர் சொன்னபடியே அப்படி நடக்குது, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை தவிர வேற யாராச்சும் வணங்கணும்னு கூப்பிடுறாரு, கர்த்தரை தவிர இன்னொருவரை வணங்கணும்னு ஒரு கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் சொன்னது நிறைவேறினாலும் அதுக்கு செவி கொடுக்காதீங்க. எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் அறியாத வேற தெய்வங்களை தொழுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்களே, ஆனால் அவர்கள் சொன்னபடி நடந்தாலும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாலும் அதுக்கு காது கொடுக்காதீங்க. அவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது. உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். உங்க ஈமான் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் அப்படி அற்புதத்தை காட்டுறாராம். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்க சில அற்புதங்களை காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு அவர் தான் கடவுள் நினைச்சிடாதீங்க. இப்ப ஈசா நபி சில அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா, அதை வச்சுதானே கடவுளுங்கிறாங்க. ஈசா நபி அற்புதம் செஞ்சதுனால அவர் போய் வணங்கிடுவீங்களா? வணங்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்குறீங்களா மத்தவங்களை வணங்குறீங்களான்னு சோதிச்சு பார்க்கிறதுக்காக வேண்டிதான் கர்த்தர் இதை செய்யறாரு. உங்கள் கடவுளாகிய கர்த்தர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் சப்தத்திற்கு செவி கொடுத்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரே ஒரு கடவுளை தான் நீங்க பற்றி கொள்ளுமே தவிர வேற யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது என்று உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1-4 வரைக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த இயேசுநாதரை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவங்க எந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி நம்ம ஆளுக்கு குரானை வச்சுக்கிட்டே கபர் வணங்குறாங்களோ, குரானை கையில வச்சுக்கிட்ட குரானுக்கு மாத்தமா முஸ்லீம்கள் நடக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உள்ளதை ஒழுங்கா படிச்சாலே அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆஹா, இன்னும் இவ்வளவு மோசமா நம்ம நடக்கிறோமே. அதுல சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்துல 4வது அதிகாரத்துல 28, 29 ஆகிய வசனங்கள் சொல்வது என்னன்னா, அங்கே மனுஷர் கை வேலையாகிய தெய்வங்களை சேவிப்பீர்கள். மனுஷன் கையினால செஞ்ச தெய்வங்களை சேவிப்பீர்கள். அவைகள் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். மனுஷன் செஞ்சதை நீங்க சேவிக்கிறதுன்னு வணங்குறீங்க, மனுஷன் கையினால் செஞ்சதை நீங்க வணங்குறீங்க. அவை மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். அவைகள் காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள். நீங்க கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சாப்பிடாது, காணாது, கேட்காது, அது புசிக்காது, அது நுகராது, அப்புறம் ஏன் சிலையா வச்சுக்கிறேன்னு கேட்குது. எது? பைபிள் கேட்குது, நம்ம சொல்லல இது. அப்ப குர்ஆன்ல இந்த மாதிரி வாசகம் இருக்குது. நீங்கள் வணங்குகிறீர்களே, அலகும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள், காலு தான் இருக்கே தவிர நடக்கின்ற கால் இருக்கான்னு நல்லா கேட்கலாம். நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா அல்லது பார்க்கின்ற கண்கள், கண்ணு இருக்கு சிலைக்கு, பார்க்கிற கண்ணு இருக்குதான் நல்லா கேட்கிறான். அம்லகும் ஐயுனுன் யுபுசிரூன பிஹா, அவர்கள் பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா, அம்லகும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, செவிமடுக்கிற காதுகள் இருக்கு, காது மாதிரி செஞ்சு வச்சிருக்கலாம் கல்லுல. கேட்கிற காது இருக்குதா, கேட்குமா அது அப்படின்னு திருமறை குர்ஆன் நல்லா கேட்கிறான் பாருங்க. அதே இது, அது மகிதான இது மிச்சமா கிடக்குது. அவங்க கைவர்